தமிழ் உறவுகளே வணக்கம். பிரான்ஸ் செய்திகள். பிரான்சில் பாலின அடிப்படையிலான வன்முறை அதிகரிப்பதை கண்டித்தும் அதன் பலிகளுக்கு அஞ்சலி செலுத்தியும் பத்திரிகையாளர்களும் செயற்பாட்டாளர்களும் பாரிஸின் மையப்பகுதியில் கூடியுள்ளனர். பிரான்ஸ் தன்னார்வ இராணுவ சேவையில் ஆண்களுக்கும் பெண்களுக்கும் வாய்ப்பளிக்கப்படும் என்று குடியரசுத் தலைவர் எமனுவல் மேக்ரோன் அறிவித்துள்ளார். பிரான்சில் வாழும் இந்திய இலங்கை தமிழ் சமூகத்தினர் தன்னார்வ இராணுவ சேவையில் பங்கேற்க வேண்டுமா என்ற கேள்வி எழுந்துள்ளது. பிரான்சில் 2026 ஆண்டு மின்சார வாகனங்களை வாங்கும் குடும்பங்களுக்கு 5700 யூரோ போனஸ் வழங்கப்படுகிறது. புட்டின் பொதுமக்களை கொன்று குவிக்கின்றார் என்று மேக்ரோன் தெரிவித்துள்ளார். பிரான்சின் மின்சார கட்டணத்தை குறைக்க பிரதமர் செபஸ்டியன் லூகோர்னு முன்மொழிந்துள்ளார். பாரிஸ் கார்தினோட் எதிரில் உங்களை வரவேற்கின்றது லயானா ஐ லவ் பாரிஸ், ஐ லவ் ஸ்வெனிர். காதுலேஸ்ட் எதிரில் ஐ லவ் ஸ்வெனிர். பாரிஸின் நினைவுகளை உலகெங்கும் வாழும் உங்கள் உறவுகளுக்கு வழங்க உங்கள் விமான ரயில் பயணங்களுக்கு தேவையான சூட்கேஸ் வகைகள் மிக மிக மலிவாக பெற்றுக்கொள்ள எப்பொழுதும் நாடுங்கள் கார்தினோட் முன்பாக லயானா ஐ லவ் பாரிஸ், ஐ லவ் ஸ்வெனிர். காதுலேஸ் எதிரில் ஐ லவ் ஸ்வெனிர். எஸ் மாசா மேங்கோ 12.90. மேங்கோ மட்டும் இல்லை, இதில் இருக்கிற அத்தனையுமே 12.90. இது பெசன் ஃப்ரூட், எல்லா ஐட்டமும் கிடக்குது. இந்தால பாருங்க, கோயா எல்லா ஐட்டமும் இருக்கு. எப்பொழுதும் நாடுங்கள் பாரிஸ் புறநகர் லா குர்னோவில் அமைந்துள்ள பிரமாண்டமான நிறுவனம் தனலட்சுமி டிஸ்ட்ரிபியூட்டர். தமிழ் காட்சி ஊடகத்திற்கு நீங்கள் வழங்கி வருகின்ற ஆதரவுக்கு எமது நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். இதுவரையில் சப்ஸ்கிரைப் செய்யாது இருக்கின்ற உறவுகள் தயவு செய்து சப்ஸ்கிரைப் செய்து உங்கள் ஆதரவை தமிழ் காட்சி ஊடகத்திற்கு வழங்கிக் கொள்ளுமாறு மிக்க அன்போடு வேண்டிக் கொள்கின்றோம். மிக்க நன்றி. பாரிஸில் தங்க நகை பிரியர்களிடம் தனியிடம் பிடித்தவர்கள் SP ராஜு ஜுவல்லரி. வாடிக்கையாளர்களின் வசதி கருதி விஸ்தரிக்கப்பட்ட நிறுவனம். திருமண நகைகள் யாவும் திருப்திகரமாக தயாரித்துக் கொள்ளவும், இன்றைய நவீன டிசைன் நகைகள் யாவும் தெரிவு செய்யவும் உங்களை மகிழ்வுடன் வரவேற்கின்றார்கள் SP ராஜு ஜுவல்லரி. 199 ரோது ஃபுபோக் சென்டோனி, பாரிஸ் 10. SP கோல்ட் ஹவுஸ் 24 ரூகாய், பாரிஸ் 10 லா ஷப்பல். உங்கள் மங்களகரமான வைபவங்களை மகிழ்ச்சிகரமாக கொண்டாட மண்டபம் இலவசம். ஸ்டாண்டிங் லேண்ட் ரெஸ்டாரண்ட். உணவு வகைகளுக்கு மாத்திரம் தான் நீங்கள் கட்டணம் செலுத்த வேண்டும். இயற்கை அழகு. உணவகம் அருகே செயின் நதி. அவ்வப்பொழுது பயணிகளுடன் கப்பல்கள் வருகை. யாவற்றையும் ரசித்த வண்ணம் உங்கள் மங்களகரமான வைபவங்களை கவர்ச்சிகரமாக நடத்தி கொள்ளவும் பாரிஸ் புறநகரங்கள் எங்கும் உணவு வகைகள் ஆர்டர் செய்து பெற்றிட ஸ்டாண்டிங் லேண்ட் ரெஸ்டாரண்ட். பிரான்சில் பாலின அடிப்படையிலான வன்முறை அதிகரிப்பதை கண்டித்தும் அதன் பலிகளுக்கு அஞ்சலி செலுத்தியும் பத்திரிகையாளர்களும் செயற்பாட்டாளர்களும் கடந்த 25ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை அன்று இரவு பாரிஸின் மையப்பகுதியில் கூடினார்கள். இந்த போராட்டம் அரசின் புதிய அறிக்கையொன்று நீதித்துறை முறையில் குடும்ப வன்முறை வழக்குகளை கையாளும் முறையில் முற்றிலுமான சீரமைப்பு தேவை என்பதை வலியுறுத்தி நடைபெற்றது. 2024 பிரான்சில் 107 பெண்கள் தங்கள் துணை அல்லது முன்னாள் துணையால் கொல்லப்பட்டார்கள். இது முன்னைய ஆண்டை விட 11% அதிகரித்துள்ளது. ஒவ்வொரு நாளும் 3 பெண்கள் பாலின வன்முறையால் கொல்லப்படுவது அல்லது கொலை முயற்சி செய்யப்படுவது போன்ற சம்பவங்கள் நடைபெற்று வருகின்றன. 70 வயதுக்கு மேற்பட்ட பெண்கள் பலியாவது 26% உள்ளது. இது ஒரு ஆண்டில் 9% அதிகரித்து காணப்படுகிறது. அரசின் 2020 பாலின சமத்துவ அல்லது அதற்கான நிதி ஒதுக்கீடாக 94 மில்லியன் ஒதுக்கப்பட்டுள்ளது. ஆனால் தேவை 3 பில்லியனாக இருப்பதாக செயற்பாட்டாளர்கள் சுட்டிக்காட்டியுள்ளனர். கடந்த வாரம் 5 பெண்கள் தங்கள் துணை அல்லது முன்னாள் துணையால் கொல்லப்பட்டதை நினைவு கூர்ந்த கூட்டத்தில் பேசும் பொழுது பலர் தங்கள் கருத்துக்களை முன்வைத்திருக்கிறார்கள். 1990களில் சமத்துவத்தின் பின்னடைவு ஏற்பட்டுள்ளது. மேரி ஜோசே இதனை தெரிவித்தார். குறிப்பாக வயதான பெண்களுக்கு எதிரான வன்முறைக்கு ஏன் எவ்வளவு அலட்சியம் என்பது புரியவில்லை என்றும் கூறினார்.
வயதான பெண்களின் குரல்கள் பெரும்பாலும் புறக்கணிக்கப்படுகின்றன என்று சாலிடே யூனியன் உறுப்பினர் வயலட் தெரிவித்திருக்கின்றார். இளம் பெண்களைப் போல லாபகரமானவர்களாக கருதப்படுவதில்லை என்றும் அவர் சுட்டிக்காட்டினார். நிதியமைச்சரிடம் சமர்ப்பிக்கப்பட்ட அறிக்கை குடும்ப வன்முறை வழக்குகளுக்கு தனி நீதிபதிகளை நியமிக்க பரிந்துரைக்கிறது. ஐரோப்பாவின் மனித உரிமைகள் அமைப்பு பிரான்சின் குறைந்த குற்றவாளிகளின் விசாரணை விகிதத்தை கவலைக்குரியது என விமர்சித்துள்ளது. அரசின் நடவடிக்கைகள் தொடர்ந்து ஒருங்கிணைப்பு இல்லாமலும் போதிய நிதி ஒதுக்கீடு இல்லாமலும் இருப்பதாக குற்றச்சாட்டுக்களை செயற்பாட்டாளர்கள் முன்வைத்துள்ளனர். அரசாங்கம் இன்னும் இந்த நெருக்கடியின் தீவிரத்தை புரிந்து கொள்ளவில்லை என போராட்டக்காரர்கள் அஞ்சுகின்றனர். பாலின வன்முறையை ஒழிப்பதற்கான நீண்டகால முதலீடுகள் மற்றும் திட்டங்கள் தேவை என்றும் வலியுறுத்தப்பட்டுள்ளது. பிரான்ஸ் தன்னார்வ இராணுவ சேவையில் ஆண்களுக்கும் பெண்களுக்கும் வாய்ப்பளிக்கப்படும் என்று மேக்ரோ அறிவித்துள்ளார். ரஷ்ய அதிபர் விளாடிமிர் புட்டினின் ஆக்கிரமிப்பு கொள்கைகள் ஐரோப்பாவின் பாதுகாப்பு அமைப்பை மீண்டும் வடிவமைக்கும் நிலையில் 30 ஆண்டுகளுக்கு பின்னர் பிரான்ஸ் இராணுவ சேவையை மீண்டும் அறிமுகப்படுத்துகிறது. இந்த செயல் குறித்து அதிபர் எமனுவல் மேக்ரோ நவம்பர் 27 அன்று வாஸ் இராணுவ முகாமில் வைத்து அறிவித்துள்ளார். 10 மாத கால தன்னார்வ இராணுவ சேவை ஆண்கள் பெண்கள் இருவருக்கும் இதில் வாய்ப்பளிக்கப்படும். ரஷ்யாவின் அச்சுறுத்தல் அதிகரித்துள்ள நிலையில் பிரான்சின் இராணுவ தேவைகளை பூர்த்தி செய்யும் நோக்கில் இந்த திட்டம் வடிவமைக்கப்பட்டுள்ளது. இடதுசாரிகள் இளைஞர்களிடையே சமூக ஒற்றுமை மற்றும் பல்வேறு பின்னணியினரிடையே ஒற்றுமையை வளர்க்கும் வாய்ப்பாக இராணுவ சேவையை பார்க்கின்றனர். வலதுசாரிகள் தேசிய பற்று மற்றும் அதிகாரத்திற்கு மரியாதையை வளர்க்கும் வழியாக இதனை கருதுகின்றனர். 2035க்குள் 1,05,000 இராணுவ ரிசர்வ் படை வீரர்களை அடையும் இலக்கை நிரப்ப இந்த திட்டம் உதவும் என தெரிவிக்கப்படுகிறது. பிரான்ஸ் அணுகுண்டு ஆயுதம் கொண்ட ஐரோப்பிய ஒன்றியத்தின் ஒரே உலகளாவிய இராணுவ சக்தியாக விளங்குகின்றது. அடுத்தபடியாக ஐரோப்பிய ஒன்றியத்தில் 2வது பெரிய இராணுவத்தை போலந்து கொண்டிருக்கின்றது. லட்வியா, குரோஷியா போன்ற நாடுகள் கட்டாய இராணுவ சேவையை மீண்டும் அறிமுகப்படுத்தியுள்ளன. 2030க்குள் ரஷ்யா நேட்டோவுக்கு அதிக அச்சுறுத்தலாக மாறும் என எதிர்பார்க்கப்படும் நிலையில் பயிற்சி பெற்ற இராணுவ வீரர்களின் எண்ணிக்கையை அதிகரிப்பது நேட்டோவின் முக்கிய முன்னுரிமையாக உள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது. கௌரி டூர்ஸ் எதிர்வரும் ஜனவரி 25ஆம் தேதி முதல் பிப்ரவரி 9ஆம் தேதி வரை 15 நாட்கள் தென்னிந்திய ஆலயங்கள் தொடக்கம் கேரளா சுற்றுலா வரை உணவு தங்குமிடம் என்ட்ரன்ஸ் ஃபீஸ் ஃபிளைட் டிக்கெட்ஸ் உட்பட 2495 பவுண்ட்ஸ் மட்டுமே. இப்போது புக் பண்ணுங்கள் gauritours.com. நான் அதில் சாமான் பண்ணி கொண்டு வந்தேன். வந்தோடனே டயர் ஒன்று காற்று போயிட்டுது. அப்போ நான் இங்கே அங்கே உங்களுக்கு டயர் மாத்திரம் நல்லா முடியும். உண்மையா சந்தோஷம். நன்றி அண்ணா. சொன்னோன்னே வந்தீங்க. ஆமாம். செய்தீங்க. ஆமாம். என்ன சந்தோஷப்படுத்தினீங்க. ஆமாம். நானும் உங்களை சந்தோஷப்படுத்துவேன். மிக்க நன்றி. இந்த ஃப்ரெண்ட்ஸ் முழுக்க சொல்லுவேன். இப்போ என்ன ஆடிங்க? ஓகே. 24 மாதம் சர்வீஸ். வணக்கம். உங்கள் வீடுகளை தளபாடங்களால் அழகுபடுத்த இங்கே வாருங்கள். உங்கள் படுக்கை அறைகளும் இவ்வாறே அமையட்டும். 1290 யூரோக்கு கட்டில், மெத்தை, ட்ரெஸ்ஸிங் டேபிள், கபர்ட், பெட்சைட் டேபிள். தாமதிக்காமல் வருகை தந்து உங்கள் வீட்டுக்கு தேவையான அனைத்து தளபாடங்களையும் தாராளமாக தெரிவு செய்து கொள்ளுங்கள். பங்களாதேஷ் ஃபர்னிச்சர் பாரி 160 அவென்யூ பால் வாயோங் குச்சரியார், லா கார்னர். உங்கள் கனவை நனவாக்கும் தங்க நகைகள் தெரிவு செய்து விட்டீர்கள். ஆனால் பெரும் தொகை பணம் உடனே செலுத்த வசதி குறைவாக இருக்கிறது. அதுதானே யோசிக்கிறீர்கள்? கவலை வேண்டாம். இதோ இலகுவான பணம் செலுத்தும் முறை. 3 தடவைகளில், 4 தடவைகளில், 6 தடவைகளில், 8 தடவைகளில். இன்னும் ஏன் தாமதம்? ஈசன் ஜுவல்லரி, இலக்கம் 8, ரூகாய், பாரிஸ் 10, லா ஷபெல்.
உங்கள் அன்புக்குரியோர் உள்ளங்களில் அழகிய பாரிஸ் நகரத்தின் நினைவுகளை நிலை பெற வைக்க அழகிய காட்சி பொருட்களை அன்பளிப்பு செய்ய விரும்புகின்றீர்களா? விரையுங்கள் லயன்னா. உங்களின் விமான ரயில் பயணங்களுக்கு தேவையான பயணப்பைகள், டிராவலிங் பேக்ஸ், சூட்கேஸ் வேண்டிய அளவுகளில் மலிவான விலைகளில் கிடைக்கின்றன. லயானா இலக்கம் 5 புல்வார்ட் துனா, பாரிஸ் 10, கார்தனோட் ரயில் நிலையம் முன்பாக. பிரான்சில் புதிய ராணுவ சேவை பற்றி குடியரசுத் தலைவர் அறிவித்துள்ளார். நவம்பர் 27 அன்று வோஸ் நகரில் வைத்து புதிய ராணுவ சேவையை தொடங்குவதற்கான அறிவிப்பை பிரெஞ்சு குடியரசுத் தலைவர் எமனுவல் மேக்ரோ வெளியிட்டுள்ளார். புதிய தேசிய ராணுவ சேவை 2026 கோடை காலத்தில் இருந்து படிப்படியாக அறிமுகப்படுத்தப்பட உள்ளது. நாட்டின் எதிர்ப்பு திறனை வலுப்படுத்தவும் இளைஞர்களின் பயிற்சியை உறுதிப்படுத்தவும் இது வடிவமைக்கப்படுகிறது. 50,000 இளைஞர்கள் வரை தன்னார்வலர்களாக சேர்க்கப்படுவார்கள். ராணுவ சேவை பிரான்சின் எல்லைக்குள் மட்டுமே இருக்கும். இது முன்னைய தேசிய சேவையை விட அதிக இராணுவத்தன்மை கொண்டதாக இருக்கும். பிரான்சில் தேசிய சேவை 2019 அறிமுகப்படுத்தப்பட்டது. ஆனால் அது சமூக சேவையை மையமாக கொண்டிருந்தது. தற்போதைய புதிய திட்டம் இராணுவ பயிற்சியை முன்னிலைப்படுத்துகிறது. உக்ரைன் போர் மற்றும் ஐரோப்பாவின் பாதுகாப்பு சூழல் காரணமாக பிரான்சின் இராணுவ தேவைகள் அதிகரித்துள்ளன. இளைஞர்களின் தேசிய ஒற்றுமை மற்றும் பாதுகாப்பு உணர்வை வலுப்படுத்துவதே இதன் நோக்கம் என தெரிவிக்கப்படுகிறது. சிலர் இது வலுக்கட்டாய சேவை போல அமையும் என்று கவலை தெரிவிக்கின்றனர். பயிற்சியின் தீவிரம் குறித்த கேள்விகளும் எழுந்துள்ளன. இந்த இராணுவ ஆட்சேர்ப்பு பற்றிய மேலதிக விவரங்கள் 2026 தொடக்கத்தில் வெளியிடப்படும் என எதிர்பார்க்கப்படுகிறது. இந்த திட்டம் தமிழ் இளைஞர்களையும் பாதிக்குமா? பிரான்சில் வாழும் இந்திய, இலங்கை தமிழ் சமூகத்தினர் இதில் பங்கேற்க வேண்டுமா என்பது தொடர்பான அதிகாரப்பூர்வமான கேள்விகள் எழுந்திருந்தாலும் அதிகாரப்பூர்வமாக இதுவரை எந்த விடயங்களும் தெரிவிக்கப்படவில்லை என்பது குறிப்பிடத்தக்கது. ரஷ்ய அதிபர் விளாடிமிர் புட்டின் உக்ரைனின் போரை நிறுத்த விரும்பவில்லை என்று பிரெஞ்சு குடியரசுத் தலைவர் எமனுவல் மேக்ரோ கடும் தொனியில் விமர்சித்துள்ளார். நவம்பர் 27 அன்று மேக்ரோ ரஷ்ய அதிபர் விளாடிமிர் புட்டின் மீதான இந்த விமர்சனத்தை முன்வைத்துள்ளார். புட்டின் போரை நிறுத்த விரும்பினால் அதை செய்யலாம். ஆனால் இன்று அவர் பொதுமக்களை கொன்று குவிக்கிறார். குறிப்பாக கீவ் நகரிலும் உக்ரைனின் ஆற்றல் மற்றும் மின் உட்கட்டமைப்புகளை முற்றிலுமாக அழித்து மக்களை குளிரிலும் இருளிலும் தள்ளுகிறார் என்று மேக்ரோன் தெரிவித்துள்ளார். ரஷ்யா போர் நிறுத்தத்திற்கு எந்த ஒரு விருப்பமும் காட்டவில்லை என்றும் சுட்டிக்காட்டியுள்ளார். இந்த செய்தி பிபிஎம் டிவியிலும் ஏஎஃப்பி செய்தி நிறுவனங்களின் செய்தி அறிக்கைகளிலும் தெளிவாக குறிப்பிடப்பட்டுள்ளன. இதன் மூலம் மேக்ரோ உக்ரைனில் நடைபெறும் ரஷ்ய தாக்குதல்களையும் பொதுமக்கள் மீதான கொடூரங்களையும் கடுமையாக கண்டித்துள்ளார். மேலும் அமெரிக்காவின் புதிய அமைதி திட்டம் குறித்தும் அது உக்ரைனின் நலன்களுக்கு எதிராக அமைந்திருக்கலாம் என்ற அச்சத்தையும் எமனுவல் மேக்ரோ வெளிப்படுத்தியுள்ளார். கண் பார்வை குறைபாடு ஏற்பட்டுவிட்டதா? வைத்தியரை நாடிவிட்டீர்களா? இனிமேல் தான் நீங்கள் உங்கள் கண்களில் கவனம் செலுத்த வேண்டும். தரமான மூக்கு கண்ணாடிகளை அணிந்து உங்கள் பார்வையை வளப்படுத்திக் கொள்ளுங்கள். தமிழில் உரையாடல் ஓத்ருவியூ. பிரான்ஸ் அலுவலகங்களுக்கு தேவையான அனைத்து பத்திரங்களையும் பிரெஞ்சில் மொழிபெயர்ப்பு செய்திட லா கொர்னோஃபில் உங்களை வரவேற்கிறது தமிழாலயம். உங்கள் பத்திரங்களை மொழிபெயர்க்க பக்கம் ஒன்றுக்கு 12 யூரோ மாத்திரமே. எப்பொழுதும் துரிதமான சேவைக்கு தமிழாலயம் லா கொர்னோஃப். விடி கேஷ் அண்ட் கேரி விடி சூப்பர் ஸ்டோர். அதிர்ஷ்டசாலி வாடிக்கையாளர்களே, வாரம் தோறும் அதிர்ஷ்டசாலிகள் தெரிவு செய்யப்பட்டு அவர்களுக்கு காஃபி இந்தியாவில் இலவசமாக உணவு வழங்கி மகிழ்ச்சிப்படுத்துகின்றார்கள். விடி கேஷ் அண்ட் கேரி விடி சூப்பர் ஸ்டோர். உங்கள் உற்றார் உறவினர் நண்பர்களிடம் பாரிஸ் நினைவுகளை நிலைநிறுத்த வேண்டும் என்று விரும்புகின்றீர்களா? பாரிஸ் நகர நினைவுகள் தாங்கிய பரிசு பொருட்கள் மலிவான விலைகளில் கிடைக்கிறது. ஐ லவ் ஸ்வெனியர் டி-ஷர்ட்ஸ், சூட்கேஸ், டிராவலிங் பேக்ஸ் அனைத்திற்கும் ஐ லவ் ஸ்வெனியர். 153 ரூ லா ஃபயத், பாரிஸ் 10, கார்தனோ முன்பாக. பிரான்சில் மின்சார வாகனங்களுக்கான போனஸ் 2026 அதிகரிக்கப்படுவதாக பொருளாதார துறை அமைச்சர் அறிவித்துள்ளார். 2026 மின்சார வாகனங்களை வாங்கும் குடும்பங்களுக்கு வழங்கப்படும் போனஸ்
அதிகபட்சம் 5,700 யூரோவாக உயர்த்தப்படும். குறைந்த வருவாய் கொண்ட குடும்பங்களுக்கு 5,700 யூரோ, மிதமான வருவாய் கொண்ட குடும்பங்களுக்கு 4,700 யூரோ, ஏனைய குடும்பங்களுக்கு 3,500 யூரோ வரை வழங்கப்படும். குறிப்பாக ஐரோப்பாவில் தயாரிக்கப்படும் மின்சார வாகனங்களுக்கு கூடுதல் ஊக்குவிப்பு வழங்கப்படுகிறது. வாகனத்தின் விலை 47,000 யூரோவுக்கும் குறைவாக இருக்க வேண்டும். வாகனத்தின் எடை 2,400 கிலோவுக்கு குறைவாக இருக்க வேண்டும். சுற்றுச்சூழல் மதிப்பெண் குறைந்தபட்ச தகுதியை அடைந்திருக்க வேண்டும். மின்சார வாகனங்களை வாங்குதலுக்கு ஐரோப்பிய தொழில்துறை வளர்ச்சியை ஊக்குவிப்பதுவே இதன் நோக்கமாக அமைந்துள்ளது. இந்த அறிவிப்பு மின்சார வாகனங்களின் வாங்குதலை மேலும் எளிதாக்கி ஐரோப்பிய தொழில்துறையை அதிகரிக்கும் நோக்கில் வெளியிடப்பட்டுள்ளது. பிரான்சின் பிரதமர் செபஸ்டியன் லூகோர்னு பொருளாதாரம் மற்றும் எரிசக்தி துறைக்கு பொறுப்பான அமைச்சிடம் பிரான்சில் மின்சார விலையை குறைப்பதற்கான சூழ்நிலைகள் மற்றும் திட்டங்கள் குறித்து பணியாற்றுமாறு கேட்டுள்ளார். இந்த விவரம் பிரதமருக்கு நெருக்கமான வட்டாரங்களில் இருந்து வெளியாகியுள்ளது. மின்சார விலையை குறைப்பதற்கான பல்வேறு சூழ்நிலைகள் மற்றும் திட்டங்களை ஆராய்வது, இது குடும்பங்கள் மற்றும் நிறுவனங்களுக்கான மின்சார கட்டணத்தை நேரடியாக தாக்கும் ஒரு பெரிய சுற்றுச்சூழல் சுதந்திரமான தொழில்முறை வாங்கும் திறன் திட்டத்தின் ஒரு பகுதியாகும். அரசாங்கம் மின்சார விலையை குறைக்கும் வகையில் வரிகள் மற்றும் கட்டணங்களை குறைப்பது, புதிய அணு உலைகள் மற்றும் புதுப்பிக்கத்தக்க எரிசக்தி திட்டங்களில் முதலீடு செய்வது போன்ற பல்வேறு வழிமுறைகளை ஆராய்ந்து வருகின்றது. இந்த திட்டங்கள் நாடாளுமன்றத்தில் விவாதிக்கப்படும். மேலும் 2026 ஆண்டு நிதிநிலை திட்டத்தில் இணைக்கப்படலாம். ஆனால் நாடாளுமன்றத்தில் பெரும்பான்மை இல்லாததால் முடிவுகள் உறுதியாக வெளிவரும் என்று எதிர்பார்க்க முடியாத நிலை காணப்படுகின்றது. பாரிஸ் லா ஷபலில் உங்களை வரவேற்கிறது யாழ் மலர்கள் பூக்கடை. உங்கள் வீட்டு தோட்டத்திற்கு வேண்டிய பூஞ்செடிகள், பல வகையான மரக்கறி கன்றுகள், மூலிகை செடிகள் யாவற்றையும் தேர்ந்தெடுத்துக் கொள்ள யாழ் மலர்கள். மல்லிகை பூக்கள், கல்யாண மாலைகள் எப்பொழுதும் பெற்றுக்கொள்ள வருகை தாருங்கள் யாழ் மலர்கள் பூக்கடை. இலக்கம் 66 ரூ லூயி பிளாங், பாரிஸ் 10, லா ஷபல். பிரான்ஸ் நாட்டில் இருந்து ஈழத்தாயகம் செல்லும் உறவுகளே, நீங்கள் ரீச்சா சென்று பார்ப்பதற்கு ஆசைப்படுகின்றீர்களா? பாரிஸ் லா ஷபல் கிங்ஸ் டிராவல்ஸ் உங்களுக்கு இலவசமாக ரீச்சா நுழைவுதல்களை வழங்குகின்றார்கள். உங்கள் விமான பயண ஒழுங்குகளுடன் ரீச்சா இலவச நுழைவுதல்களுக்கும் விரையுங்கள் கிங்ஸ் டிராவல்ஸ் லா ஷபல். நிழல் படங்கள் நினைத்தபடி எடுத்திட ஜேபி போட்டோ பாலா உங்கள் மங்கள வைபவங்கள் அனைத்தையும் அழகாக நிழல் படங்கள் பிடித்து அதனை ஆல்பமாக தயாரித்து குறைந்த கட்டணத்தில் வழங்குகின்றார்கள். ஜேபி போட்டோ பாலா 87 ரோது கிளிஞ்சாங்கோர், பாரிஸ் 18, மெட்ரோ மார்க்கெட்டே போசினியே அல்லது ஜூல்ஸ் யாஃப்ரான்.